Hi teachers, today we are going to see about the play Dr. Faustus. So it's a second video. The first video la nama Dr. Faustus oda introduction, prologue இது ரெண்டுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். So the second video full-ஆ நம்ம scene wise important points தான் நம்ம கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்துருக்கக்கூடியது B text version. ஓகே, A text versionல வந்து act wise summary கொடுத்துருப்பாங்க. B டெக்ஸ்ட்டில் வந்து சீன் வைஸ் சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் போத் ஆர் சேம். ஓகே, ஸோ நான் இங்கே சீன் வைஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சீன் 1ல் ஃபாஸ்டஸ் வந்து அவரோட ஸ்டடி ரூமில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து நிறையா சப்ஜெக்ட் எடுத்து வச்சு அதை பற்றி வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதை தான் இங்கே காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா லாஜிக். ஓகே, ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லாஜிக்கை தான் எடுத்து வச்சுருப்பார். ஸோ இட்ஸ் இன்ஸ்பயர்டு பை அரிஸ்டாட்டிலோட அனாலிட்டிக்லேருந்து தான் எடுத்திருப்பார். ஓகே, ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, த கோல் ஆஃப் லாஜிக் இஸ் ட்ரூ ஆர்கியூ. ஸோ ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காக தான் லாஜிக் நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர அதர்வைஸ் இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி ஓரமாக வச்சுருவார். ஓகே, தென் செகண்ட் ஹி டேக் ஏ புக் ஆஃப் மெடிசன் எடுப்பார். ஸோ மெடிசன்னாலே நமக்கு கேலன் வந்துடுவார். ஸோ கேலன் அவரோட புக்கு எடுத்து கையில் வச்சதுக்கப்புறம் ஸோ ஃபாஸ்டஸ் என்ன திங்க் பண்ணுவார் அப்படின்னா, மெடிசன் படித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? க்யூர்டு டிசீஸ். சரியா, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய டிசீஸை நம்ம க்யூர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிஸ் ஃப்ரம் பிளேக்லேருந்து மக்களை காப்பாற்றலாம். ரைட், வேறு என்ன செய்ய முடியும்? மெடிசன் கேனாட் கிவ் எட்டர்னல் லைஃபை மெடிசனால் கொடுக்க முடியாது. ஸோ ஹீ ரிஜெக்ட் இட். நெக்ஸ்ட் ஹீ டேக் த புக் ஆஃப் லாவை எடுத்து வச்சுட்டு யோசிப்பார். ஜஸ்டினியனோட லா புக்கு எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பெட்டி கேஸ் ஆஃப் பால்ட்ரி லெஜசிஸ், சாதாரண ஒரு கேஸை எடுத்து ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஃபிட் ஒன்லி ஃபார் மணி சீக்கிங் செர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு வர முடியாது. ஸோ ஹீ ஒமிட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஹீ டேக் த புக் ஆஃப் டிவைனிட்டி, பைபிள் எடுப்பார். ஸோ இட்ஸ் ஏ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஜெரோம் எழுதின பைபிளில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருப்பாரு. ஸோ இதை வச்சுட்டு இதில் என்ன சொல்லியிருக்க போகிறாங்க? த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். ஓகே, ஹியூமன் வந்து கண்டிப்பாக என்னதான் ஆக போகிறான், ஒரு காலத்தில் அழியத்தான் போகிறான். எட்டர்னிட்டிங்கிறது மனுஷனுக்கு என்னதான் வரப்போகிறது இல்லை. ஸோ இதுவுமே நமக்கு வேணாம். ஏன்னா இவர் வந்து ஒரு அழியாத புகழை அடையணும்னு நினைக்கிறாரு இல்லையா? ஸோ அதனால் ஹீ ஒமிட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஃபைனலாக அவர் எதை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா மேஜிக் படிக்கலாம், பிளாக் கார்ட்ஸை எடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு அல்டிமேட் பவர் அண்டு நாலேஜை கொடுக்கும். ஸோ இந்த நெக்ரோமேட்டிக் புக்ஸ் வந்து ஒரு ஹெவன்லியானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு தான் இங்கே நெக்ரோமேக்ஸினா என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பாங்க. ஓகே, நெக்ரோமேக்ஸினா என்னன்னா மேஜிக் இன்வால்விங் சம்மனிங் ஆர் கம்யூனிகேட்டிங் வித் டெத். ஓகே, ஒரு டெத் ஸ்பிரிட்டை வர வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி சம்மன் பண்ணி வர வைப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் அ நெக்ரோமேக்ஸி. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நெக்ரோமேக்ஸி படிக்கலாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டிக்கா இவர் என்ன எடுப்பார் அப்படின்னா டூல்ஸ் ஆஃப் நெக்ரோமேக்ஸி ரிச்சுவல்ஸ். இன்னும் நெக்ரோமேக்ஸி ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம பண்ணணும்? ஸோ என்ன பண்ணணும்? லைன் போடணும், சர்க்கிள் போடுற மாதிரி இருக்கும், சம் லெட்டர்ஸை நம்ம எழுதணும், கன்ஜூரிங் ஸ்பிரிட்டை கன்ஜூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணினாதான் நமக்கு அந்த மேஜிக் பவர் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு அவராக சொல்லிக்குவார். ஸோ இதெல்லாமே அவராக தான் பேசிகிட்டு இருப்பார் அவரோட ரூமில். நெக்ஸ்ட் கார்னெலியஸ். ஸோ இந்த கார்னெலியஸ் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துட்டோம். ஸோ இந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டரை பேஸ் பண்ணி கிறிஸ்டோபர் மார்லோ எடுத்திருப்பார் அப்படின்னா அக்ரிப்பா. ஸோ அக்ரிப்பாவை தான் பேஸ் பண்ணி எடுத்திருப்பார். ஹீ இஸ் ஆல்சோ எ மெஜிஷியன். ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த கார்னெலியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஃபாஸ்டஸ் கதையில் வந்து மார்லோ வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, தென் ஈவில் ஏஞ்சல். அதாவது இதெல்லாம் நினைக்கும் போது அவர் முன்னாடி வந்து நிற்கிறது ஈவில் ஏஞ்சல் வந்து நிற்பாங்க. ஸோ ஈவில் ஏஞ்சல் வந்து கிவ் ஃபாஸ்டஸ் கிட்ட என்ன கொடுப்பாங்கன்னா என்கரேஜ் தான் கொடுப்பாங்க. நீ வந்து நெக்ரோமேக்ஸியை படி, இந்த பிளாக் ஆர்ட்ஸை படி. ஸோ அப்படி படித்தேன்னா நீ யார் மாதிரி வரலாம் அப்படின்னா ஜோ மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வரலாம். சரியா, இவர் வந்து கிங் ஆஃப் ரோமன் காடு. ஜோ எப்படி ஹெவனை வந்து ஆள்றாரோ, ஹெவனை கட்டி ஆள்றாரோ, அது மாதிரி நீ என்ன பண்ணலாம், அந்த எர்த் ஃபுல்லாமே நீ ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் ஏஞ்சல் வந்து இவரை வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ தென் த ஈவில் ஏஞ்சல் எதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா எர்த், வாட்டர், ஏர், ஃபயர், இது எல்லாமே உன்னோட மேஜிக்கல் பவரால் கண்ட்ரோல் ஆகும். நீ சொல்கிறத
உலகமே கேட்கும் ஃபாஸ்டஸ். ஸோ நீ வந்து மேஜிக் புக்கை படி அப்படின்னு ஈவில் ஏஞ்சல் வந்து ஃபாஸ்டஸை வந்து டெம்ப் பண்ணுவாங்க. தென் ஃபாஸ்டஸ் வந்து எதை இமேஜின் பண்ணுவார் அப்படின்னா, இப்படி ஈவில் ஏஞ்சல் எல்லாம் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த பிளாக் ஆர்ட்ஸை படித்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பிரிட் அப்போ என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்து பார்ப்பார். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, பிரிங் கோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ நான் ரூல்ஸ் போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த ஈவில் ஸ்பிரிட்டு, அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்ட்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வரும். தென் சர்ச் தி ஓஷன்ஸ் ஃபார் பேர்ல்ஸ், ஓஷனில் இருக்கக்கூடிய பேர்ல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். தென் எக்ஸ்ப்ளோர் தி நியூ வேர்ல்டு, புது உலகம், புதுசாக கண்டுபிடிச்ச உலகங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கேட்டதை எடுத்துகிட்டு வரும். பிரிங் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ், லக்ஸுரிஸ், இதெல்லாமே எடுத்துகிட்டு வரும். ஏன் ஜெர்மனியை சுற்றி வந்து பிராஸ் வால் கூட அது என்ன பண்ணும், எனக்கு கட்டி கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸ் திங்க் பண்ணுவார். ஸோ இதையுமே மைண்டில் வச்சுக்கணும். என்ன, இந்தியா போய் கோல்டு எடுத்துகிட்டு வர்றது, ஓஷன்லேருந்து பேர்ல்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, நியூ வேர்ல்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஜெர்மனி பிராஸ் வால் கட்டி கொடுக்கறது, தென் டைவர்ட் தி ரைன் அரவுண்ட் விட்டன்பர்க்கை சுற்றி இந்த ரைன் ரிவரை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறது. ஸோ இந்த வேலையை கூட எனக்காக அந்த ஸ்பிரிட் பண்ணி கொடுக்கும். ஸோ தென் ரிவீல் த சீக்ரெட் ஆஃப் ஃபாரின் கிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாமே கூட எனக்கு அதை வந்து கேட்டுட்டு வந்து எனக்கு வந்து எல்லா டீட்டெயிலையும் இந்த ஸ்பிரிட் எனக்கு கொடுக்கும், அந்த சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு ஃபாஸ்டஸ் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ் வாண்ட் டு ஸ்பிரிட். ஃபாஸ்டஸ் வேறு என்னெல்லாம் நினைப்பார் அப்படின்னா, இவர் ஆல்ரெடி படித்தார் இல்லையா, விட்டன்பர்க் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து சில்க் கிளாத் வந்து என்னோடய ஸ்பிரிட் போய் கொடுக்கும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா யூனிவர்சிட்டிஸில் வந்து லக்ஸுரியஸான கிளாத்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் நினச்சா பண்ண முடியும் இல்லையா, ஸோ நான் ஒரு ஸ்பிரிட்டை வச்சு இந்த சில்க் கிளாத்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வைக்க முடியும். ஸோ ரிச் ட்ரெஸ் இதெல்லாமே என்னால் கொடுக்க வைக்க முடியும் அப்படின்லாம் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி பார்க்குறாரு. தென் மியூசியஸ் இஸ் எ கிளாசிக்கல் அல்யூஷனாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபாஸ்டஸ் தன்னை யார் கூட கம்பேர் பண்ணிக்குவாருங்க அப்படின்னா, கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் வரக்கூடிய மியூசியஸ் கூட கம்பேர் பண்ணுவார். சரியா, மியூசியஸ் இஸ் எ ரினவுண்ட் சிங்கர். ஸோ ஹீ இஸ் எ சன் ஆஃப் ஆர்ஃபியஸை வந்து நம்ம நிறைய போமில் நம்ம ரிப்பீட்டடாக அல்யூஷனாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஆர்ஃபியஸோட சன்னான மியூசியஸை வந்து தான் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். சரியா, அப்போ மியூசியஸ் யாருன்னு பார்த்துடலாம். தென் ஆனியரில் வந்து இட்ஸ் எ ஸ்டோரி இல்லையா, இந்த ஸ்டோரி புக் ஆனியரில் வந்து புக் 6th ஹீரோ வந்து விசிட் பண்ண போவார். அண்டர்வேர்ல்டுக்கு போகிறப்ப அங்கே தான் வந்து யாரை பார்ப்பார் அப்படின்னா, மியூசியஸை பார்ப்பாரு. அண்டர்வேர்ல்டில் மியூசியஸை சுற்றி நிறையா ஸ்பிரிட் வந்து சரௌண்டிங்கில் வருவாங்களாம் இவரோட அந்த மியூசிக்குக்காக. ஸோ அது மாதிரி இந்த விட்டன்பர்க்கில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வந்து, ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து என்னை சுற்றி வருவாங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவேன். இந்த ஸ்பிரிட்டை வச்சு கன்ஜூர் பண்ணி நான் விருப்பப்பட்டதெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் நடக்கும் எனக்கு. அப்போ நானும் மியூசியஸ் மாதிரி ஃபேமஸாக இருப்பேன்னு சொல்லி ஃபாஸ்டஸ் திங்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹீ எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவார்னா, ஃபிலாசபி, லா, மெடிசன் இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டுரும். அப்போ எதை எடுத்துக்கலாம், ஹீ டிக்ளேர் மேஜிக் ஹேத் ராவிஷ்டு மீ அப்படின்னு மேஜிக்கை தான் என்ன பண்ணுறாரு ஃபாஸ்டஸு ஃபைனலாக எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. தென் வால்டஸ் அண்ட் கார்னெலியஸ், இவங்க 2 பேருமே வந்து ஃபாஸ்டஸோட ஃப்ரெண்ட்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்க 2 பேருமே தான் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸுக்கு வந்து நீ நெக்ரோமான்சியை படி அப்படின்னு சொல்லி சஜஷனை கொடுப்பாங்க. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான வால்டஸ் வந்து என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ரைட், யார் என்ன வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் புதுசாக ஒரு சிட்டி நேமையோ வேறு ஏதாவது ஒரு அல்யூஷன் ஒரு கிரேக் மித்தாலஜி நேமையோ கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ வால்டஸ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, as Indian Moors obeys the Spanish lords. ஸோ இந்தியன் மூர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ்ஸ் வந்து தங்களை ஆட்சி பண்ண ஸ்பெயின் ரூலர்கிட்ட எப்படி வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு செயல்பட்டாங்களோ அதே மாதிரி நீ மட்டும் நெக்ரோமான்சியை படித்த அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும். இங்கே வந்து ஒரு கம்பாரிசனை வால்டஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் கிட்ட கொடுத்துருப்பாரு. தென் வேறு என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா, ஸ்பிரிட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து உன் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ லயன் மாதிரி உன் பக்கத்தில் வந்து சேஃப் கார்டு மாதிரி வந்து நிற்பாங்க. தென் ஜெர்மன் கேவல்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி உன் கூட இருப்பாங்க. தென் ஜெயின்ஸ் ஆஃப் லாப்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் மாதிரி உன் சுற்றி
என்ன பண்ணி வருவாங்க, சுற்றி வருவாங்க. தென் பியூட்டிஃபுல் விமன் ஆர் மெய்டன்ஸ், நீ பியூட்டிஃபுல் உமனாக வந்து நீ மாறிவான்னு சொன்னால் கூட என்ன பண்ணும், அந்த ஸ்பிரிட்டு மாறி வரும். தென் ஸ்பிரிட் வில் ஆக்ட் லைக் எ சர்வன்ட் ஆர் எ ஃபுட்மேன், உன்னோட சர்வெண்ட்டாகவே அந்த ஸ்பிரிட் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வால்டஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸை டெம்ப்ட் பண்ணுறாரு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி. தென் வேலை லாஸ்ட்டாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, தட் ஸ்பிரிட் பிரிங் ஹியூஜ் ஷிப்ஸ் ஃப்ரம் வெனிஸ் ஃபில்டு வித் வெல்த். ஓகே, அந்த வெனிஸில் இருக்கக்கூடிய அந்த வெல்த் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஒரு பெரிய ஷிப்பில் கொண்டு வா அப்படின்னாலும் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வெனிஸ் அப்படிங்கும்போது இங்கே யாரோட அதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா, கிங் ஃபிலிப்ஸோட ட்ரெஷரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கிங் ஃபிலிப்ஸோட ட்ரெஷரை கூட உனக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொன்னால் அந்த ஸ்பிரிட் கொடுத்துரும் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு வால்டஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த அட்வைஸ் எல்லாமே யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வால்டஸ் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கார்னெலியஸ் இவரோட ஃப்ரெண்டான இன்னொரு ஃப்ரெண்டு கார்னெலியஸ், அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஃபாஸ்டர்ஸ் நீ வந்து பிளாக் மேஜிக் படிக்கணும்னா உனக்கு வந்து சம் குவாலிட்டிலாம் இருக்கணும் தெரியுமா, அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு என்ன சொல்லுவாருன்னா, ஹீ தட் கிரவுண்டட் இன் அஸ்ட்ராலஜியில் உனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதாவது பிளான்ஸை பற்றி, ஸ்டார்ஸை பற்றி, இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி மூவ் ஆகுது, இதை பற்றிலாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியணும் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தென் வேறு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ரிச் வித் டங்ஸ். ஸோ டங்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜோட நாலேஜ் உனக்கு இருக்கணும். ஸோ எஸ்பெஷலி என்ன லாங்குவேஜ் சொல்லுவாருன்னா லாட்டின் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா ஸ்பிரிட்டை சம்மன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மந்த்ராஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து லாட்டினில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வி வாண்ட் டு லேர்ன் லாட்டின் லாங்குவேஜ். ஸோ இதை சொல்லுவார். தென் தேர்டு வந்து என்ன சொல்லுவார்னா, வெல் சீன் இன் மினரல்ஸை பற்றி உனக்கு நாலேஜ் இருக்கணும். மெட்டல்ஸு, அல்கமினா என்ன, ஸோ என்ன மெட்டல்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, மேஜிக்கல் சயின்ஸுக்கு இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றிலாம் உனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டர்ஸை சொல்லிவிட்டு வேறு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதையெல்லாம் நீ பண்ணி கன்ஜூர் பண்ணும்போது ஒரு ஸ்பிரிட் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுதில்ல, அப்படி பண்ணும்போது இந்த உலகமே உன்னை எப்படி பார்க்கும்னா டெல்ஃபிக் ஆரக்கிள் அப்படிங்கிற ஒரு அலிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து இந்த டெல்ஃபிக் ஆரக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே போய் மக்கள் வந்து அப்பல்லோ இருப்பார், காடு அப்பல்லோ இங்கே இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ப்ரீஸ்ட் இருப்பார். எப்படின்னா நம்ம ஊரில் ஒரு குறி கேட்க போவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ அந்த ப்ரீஸ்ட் கிட்ட போய் ஃப்யூச்சரில் எனக்கு என்ன நடக்கும், எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஊர்லலாம் போகிறாங்க இல்லையா, கோயில் போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் கிட்ட நிறையா கேட்டுக்கோங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெல்ஃபிக் ஆரக்கில் பீப்புள் எப்படி கூட்டமாக போய் விசிட் பண்ணி பார்க்குறாங்க, அது மாதிரி ஒன்றை பார்க்க வருவாங்க ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். தென் த ஸ்பிரிட் டெல் மீ தே கேன் ட்ரை த சி. நீ சொன்ன நினச்சிக்கவேன், இந்த கடலே என்ன பண்ணிடும், கடல்லே தண்ணி இல்லாத மாதிரி ஆக்கிடும் இந்த ஸ்பிரிட்டு, அந்த அளவுக்கு ஸ்பிரிட்டு பவர்ஃபுல்லானது. தென் அண்ட் ஃபெச் த ட்ரெஷர் ஆஃப் ஆல் ஃபாரின் ட்ரக். கடலுக்குள்ளே ஷிப்பு ரெக்காகி கிடக்கும் இல்லையா, ஸோ நிறையா ட்ரெஷர் எடுத்துகிட்டு போய் அந்த கடலில் வந்து ஒரு ஷிப் ரெக்காகுது அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷரை தூக்கிட்டு வா அப்படின்னா நம்ம கன்ஜூர் பண்ணோம்னா அந்த ஸ்பிரிட்டு நமக்கான வேலையை செய்யும் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு கார்னெலியஸ் வந்து ஃபாஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து வால்டஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவ்வளோ தான் ஃபாஸ்டர்ஸ், நீ வந்து பிளாக் மேஜிக்கை படிச்சுன்னா இந்த அளவுக்கு நீ பேர் போன ஒரு ஆளாக நீ வருவ. தென் சம் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தர்ஸோட புக்கையும் உன் கையில் வச்சுக்கோ, அந்த புக்கையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த ஆத்தர் புக்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுவார். ஸோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரோஜர் பேகன்ஸோட மேஜிக் புக்கு, நெக்ஸ்ட் வந்து ஆல்பனஸோட அஸ்ட்ராலஜி அண்டு மேஜிக்கல் சயின்ஸ் புக்கு, தென் ஹீப்ரூ பசால்டர் அண்டு நியூ டெஸ்டாமெண்ட், இதெல்லாமே வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லி வால்டஸ் வந்து ஃபைனலாக அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இதோட சீன் 1 முடியும். நெக்ஸ்ட் வந்து சீன் 2. சீன் 2ல் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா 2 ஸ்காலர்ஸ் வருவாங்க. 2 ஸ்காலர் வந்து பார்க்கும்போது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து பிளாக் மேஜிக்கை படிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ யூனிவர்சிட்டி ரெக்டர் கிட்ட போய் சொல்லலாம். ரெக்டர் இஸ் அ ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஸோ அவர்கிட்ட போய் ஃபாஸ்டர்ஸை வந்து காப்பாற்றணும், ஏன்னா இது சரியான வழி கிடையாது, ஸோ அதனால் காப்பாற்றணும்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சீன் 2வோட செட்டிங்காக காட்டுவாங்க. தென் சீன் 3ல் வந்து செட்டிங் பிளேஸ் எதுனா ஏ க்ரோவ் தான் காட்டுவாங்க. ஏ க்ரோவ் அட் நைட். ஃபாஸ்டர்ஸ் வந்து ஸ்பிரிட்டை கன்ஜூர் பண்ணணும்னு பிளான் பண்ணிடுவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார், தனியாக யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு க்ரோவில் போய் மேஜிக்கல் ரிச்சுவல்ஸை பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அங்கே வந்து என்ன காட்டுவாங்க அப்படின்னா, ஜெகோவாஸோட நேம்,
ஜெகோவாஸோட நேம் என்ன பண்ணுவார், அவர் எழுதுவார். ஃபார்வேர்டு பேக்வேர்டில் அவர் எழுதி அப்படி சர்க்கிள் போடுவார். தென் ஹோலி சிம்பிளை வந்து அதில் வரைவார். தென் செயின்ஸோட நேம் எல்லாம் வந்து அவர் சொல்லுவார். குறிப்பாக வந்து யாரை இன்வோக் பண்ணுவாருன்னா காட்ஸ் ஆஃப் அச்சரன். காட்ஸ் ஆஃப் அச்சரனை வந்து அவர் இன்வோக் பண்ணுவார். ஸோ இவர் வந்து அண்டர்வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பிரிட்டு தான். ஸோ இவரை வந்து இன்வோக் பண்ணுவார். தென் கால்ஸ் பெல்சிபப். பெல்சிபப்பை வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் சம்மன் பண்ணுவார். பெல்சிபப், டெமோகார்கன் இவங்களெல்லாம் வந்து அவர் கூப்பிடுவார். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சீஃப் ஸ்பிரிட். ஓகே, ஸோ இவங்களெல்லாம் வந்து சொல்லிவிட்டு யாரை லாஸ்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுவார்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சம்மன் பண்ணுவார். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜெகோவாஸோட நேம், காட்ஸ் அச்சரன், பெல்சிபப், டெமோகார்கன் இது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டிக்கா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாருன்னா, சர்வ்ஸ் ஹிம் ஃபார் லைஃப் ஃபுல்லாக எனக்கு சர்வ் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன்னா அந்த டாஸ்க் அது பண்ணணும். எஸ்பெஷலி ஸ்லே எனிமீஸ், எய்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். தென் என்னோடய கேள்விக்கெல்லாம் அது பதில் சொல்லணும். கிரேட் மேஜிக்கல் ஃபீஸ்ட் எனக்கு பண்ணி கொடுக்கணும். 3 டிராப்ஸை கொண்டு வரணும். தென் பில்ட் பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும். காற்று ஏர்லேயே வந்து பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும். ஜாயின் ஆஃப்ரிக்கன் ஹில்ஸ் அண்டு ஸ்பெயின் இதெல்லாம் வந்து கட்டி கொடுக்கணும். இப்படிலாம் வந்து இவர் வந்து ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் அப்பியர் ஆனதுக்கப்புறம் சொல்லுவார். ரைட், மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆனவுடனே உன்னோட ஷேப்பை வந்து மாற்றிட்டு வான்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையரோட ஷேப்பில் நீ வான்னு சொல்லுவார். ஸோ அது வரும். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் நீ பண்ணி கொடு, இதெல்லாம் எனக்கு நீ செய்யணும்னு சொல்லுவார். அதுக்கு தான் மெஃபிஸ்டோஃபில்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்குன்னு லிமிட் இருக்குது, நீ சொன்ன உடலாம் நான் செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு ஹெட் இருக்கார். ஸோ அவர் தான் யாருன்னா லூசிஃபரோட பெர்மிஷன் எனக்கு வேணும். ஸோ அவர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் சர்வெண்ட்டாக மாற முடியும் அப்படின்ட்டு இன்ஃபர்னல் ட்ரினிட்டியை பற்றி பேசும். அதாவது இன்ஃபர்னல் ட்ரினிட்டியில் யார் யார் வருவாங்கன்னா லூசிஃபர், பெல்சிபப், டெமோகார்கன். ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து இன்ஃபர்னல் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தென் லூசிஃபரை வந்து ஆர்ச் ரிஜென்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ ஹீ இஸ் எ கமாண்டர் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். அதனால் லூசிஃபர் சொல்லணும் உனக்கு நான் சர்வெண்ட் ஆகணும்னு, அப்போ தான் நானே உனக்கு சர்வ் பண்ண முடியும்னு சொல்லி மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து சொல்லும். தென் ஃபாஸ்டஸ் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்னா, நான் வந்து காடெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு நான் லாயலாக இருக்க போகிறேன். ஓகேவா, டேமினேஷன் டெரிஃபைஸ் நாட் ஃபார் மீ. அதாவது ஹெல் இருக்கு இல்லையா, ஹெல்லை பற்றி எனக்கு பயம் கிடையாது. ஹெல் அண்ட் எலிசியம்ஸ் ஆர் கம்ஃபோன்ஸ். எனக்கு வந்து ஹெல்லாக இருந்தாலும் சரி, எலிசியம்ங்கிறது இங்கே நமக்கு சொர்க்க நரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ரெண்டுமே எனக்கு இப்போ ஒன்று தான். ஸோ என்னோட சோலை வந்து 24 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ் வந்து சொல்லுவார். ஸோ இதை கேட்டுட்டு மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து லூசிஃபர்ட்ட பெர்மிஷன் வாங்க போகும். ரைட், நெக்ஸ்ட் சீன் 4 வந்து ஸ்ட்ரீட்டில் நடக்கும். இது ஒரு காமிக்கல் சீன். ஓகே, ஸோ இந்த சீனில் வந்து வேக்னர் வருவார். ஃபாஸ்டஸோட சர்வெண்ட்டான வேக்னர் வந்து வருவார். இவர் வந்து ஒரு க்ளவுனை பார்த்து கேட்பார், என்கிட்ட 7 இயர்ஸ் வந்து எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நீ அப்படி சர்வெண்ட்டாக இருந்தேன்னா உனக்கு நான் ஃபேன்சி கிளாத் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அண்டு உனக்கு மேஜிக்கை கூட நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். தென் வேக்னர் பேசக்கூடிய லாட்டின் வேர்ட்ஸ் வந்து அந்த க்ளவுனுக்கு வந்து புரியாது. ஓகே, ஸோ அதனால் இவர் சொல்லக்கூடிய கில்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து அது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோன்னா கிரிடியர்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகே, கில்டர்ஸ் அப்படின்னா டச் காயின்ஸ். நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டேன்னா உனக்கு கில்டர்ஸ் தரேன்னு சொல்லுவார். பட் அவர் அந்த க்ளவுன் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் அப்படின்னா கிரிடியர்ஸ், அதாவது அயன் பார்ஸை தருவான் போல் நமக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். ஸோ ஃபைனலாக வந்து வேக்னர் வந்து அவரை த்ரெட்டன் பண்ணுவார். நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உனக்கு வந்து நான் 2 ஸ்பிரிட்டை வர வச்சு உன்னை வந்து பயமுடுத்த போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். தென் அதே மாதிரி வேக்னர் வந்து சம்மன் பண்ண உடனே 2 ஸ்பிரிட் வருவாங்க. ஒன்று வந்து பேலியல், செகண்ட் ஒன் பெல்ச்சர். இவங்க 2 பேருமே வருவாங்க. ஓகே, ஸோ இது 2 வந்த உடனே க்ளவுன் வந்து அந்தளவுக்கு பயப்பட மாட்டார். ஸோ அது என்ன பண்ணிடும், போயிடும். ஓகேவா, ஸோ தென் வேக்னர் வந்து க்ளவுனுக்கு வந்து அனிமல்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான நிறையா மேஜிக்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதோட அந்த சீன் முடியும். நெக்ஸ்ட் வந்து சீன் 5. ஃபாஸ்டஸ் வந்து வீட்டில் இருப்பார். ஓகே, இப்போ வந்து மெஃபிஸ்டோஃபில்ஸ் லூசிஃபர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபாஸ்டஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வரும்போது அது என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்து கான்ட்ராக்டில் சைன் போடணும் அப்படின்னு ஃபாஸ்டஸில் சொன்ன உடனே ஃபாஸ்டஸ் ரெடி ஆகிடுவார். தன்னோட பிளட்டில் சைன் போடணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, லைட்டாக கையை கட் பண்ணி ஆமில் கட் பண்ணி எழுதலாம்னு நினைக்கும் போது பிளட் என்ன ஆயிரும், பிளட் கஞ்சல் ஆயிரும், வராது. ஸோ மெஃபிஸ்டோஃபில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபயர் கொண்டு வந்து அந்த பிளட்டை வந்து கூல் பண்ணி அது என்ன பண்ணும்,
எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலாக அவர் தன்னோட எழுதி முடிச்சிருவார், தன்னோட கான்ட்ராக்டில் சைன் பண்ணி முடிச்சிருவார். சைன் பண்ணி முடித்த உடனே ஒரு லாட்டின் வேர்டு வந்து ஃபாஸ்டஸோட ஹேண்டில் வரும். தட் வேர்ட் இஸ் ஹோமோஃபியூஜ், மேன் ஃப்ளீ. ஸோ இட்ஸ் ஏ லாட்டின் வேர்டு, இதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வார்னிங் வேர்டு வரும், பட் ஃபாஸ்டஸ் வந்து அதை கண்டுக்கவே மாட்டார். அதை கண்டுக்காமல் அவர் வாட்டுக்கு விட்டுருவார். தென் ஃபாஸ்டஸ் கான்ட்ராக்டில் சைன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இவர் ஃபாஸ்டஸ்க்கு மெஃபிஸ்டோஃபெல்ஸ் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் என்ன ஃபார்மில் நீ வர சொன்னாலும் நீ வரணும். இது ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட நீ உண்மையாக சர்வ் பண்ணணும். ஓகே, நான் என்ன கேட்டாலும் நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து என்னோட வீட்டில் இன்விசிபிளாக என் கூடவே நீ இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபாஸ்டஸ் வந்து சைன் போட்டதுக்கப்புறம் மெஃபிஸ்டோஃபெல்ஸ் கிட்ட கேட்பார். ஓகேவா, மெஃபிஸ்டோஃபெல்ஸும் ஓகேன்னு சொல்லிடும். தென் ஹெல்லை பற்றி ஒரு கேள்வி கேட்பார். ஓகே, இதெல்லாம் வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஹெல்லுனா என்ன, ஹெல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ஃபைனலாக அவர் வேறு என்ன கேட்பாருன்னா, ஃபேரஸ்ட் மெய்டு ஜெர்மனியில் இருக்கிறதுலேயே வந்து ஃபேரஸ்ட் மெய்டு வந்து எனக்கு வரணும். தென் மெஃபிஸ்டோஃபெல்ஸ் கிட்ட வந்து மேரேஜை பற்றி கேட்பார். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேரேஜ் இஸ் ஏ ட்ரிவியல் செரிமனி, அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் உனக்கு வந்து பியூட்டிஃபுல் உமனை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். யார் மாதிரினா பெனிலோப் மாதிரி குயின் ஆஃப் ஷீபா இவங்க. ஸோ பெனிலோப் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விமனை வந்து உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி மெஃபிஸ்டோஃபெல்ஸ் வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட சொல்லும். ஓகேவா, நெக்ஸ்ட் மெஃபிஸ்டோஃபெல்ஸ் வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட வந்து புக் ஆஃப் மேஜிக்கை கொடுக்கும். ஸோ இதை வந்து படி ஃபாஸ்டஸு, இதை படித்தேன்னா நீ வந்து கோல்டு சம்மன் பண்ணுறது, ஸ்டோம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா, இது எல்லாமே வந்து உனக்கு இந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மெஃபிஸ்டோஃபெல்ஸ் போயிடும். ஓகே, ஸோ சீன் 6, இந்த சீன் 6ல் வந்து ஹவுஸ் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸோட வீட்டில் இவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து மேஜிக்கல் ஒண்டர்ஸை பற்றி இவர் நினச்சிட்டு இருப்பார். என்கிட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், ஹோமர் இருக்கார் இல்லையா, ஓல்டு போயிட்டு கிளாசிக்கல் போயிட்டு ஹோமர் என்ன பண்ணலாம், அவரை வந்து கொண்டாந்து நிறுத்தி அலெக்சாண்டர் லவ்வை பற்றியும் இந்த ஓனியனோட இவங்க லவ்வை பற்றியுமே வந்து என்ன பண்ணலாம், என்கிட்ட அவரை பாட வைக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்ப்பாரு. ஸோ இந்த ஓனியன், பாரிஸ் இங்கெல்லாமே வந்து அல்யூஷன் தான் இங்கே. ஓகேவா, பாரிஸ் இஸ் எ சன் ஆஃப் பிரியம், கிங் ஆஃப் ட்ராய் ஸ்டோரியில் வருவார். ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ட்ராஜிக்கல் ஸ்டோரி தான். ஸோ இந்த ட்ராஜிக்கல் ஸ்டோரியை கூட ஹோமரை வச்சு என்னால் பாட வைக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கான பவர் இப்போ என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தீப்ஸ் இருக்கு இல்லையா, தீப்ஸ் ஏரியாவில் என்னால் ஒரு வால் கூட கட்ட முடியும், ஏன்னா அந்த அளவுக்கான மேஜிக்கல் பவர் இருக்குது. எப்படின்னா ஆம்பியன் இருக்கார் இல்லையா, ஸோ ஆம்பியன் ஹீஸிய இதுவுமே என்ன தான் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் தான். ஸோ இதுவுமே ஒரு அல்யூஷன் தான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஸோ இவர் எப்படி தன்னோட மியூசிக்காலேயே வந்து தீப்ஸ் நகரில் வந்து வால் கட்டினாரோ, அதே மாதிரி என்னாலையுமே வந்து என்னோட பவர் வச்சு என்னால் கட்ட முடியும், ஒரு வால் கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு நினச்சி பார்ப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபெல்ஸ் கிட்ட வந்து யூனிவர்ஸை பற்றி கேட்பார். நம்பர் ஆஃப் ஹெவன்ஸ் எத்தனை இருக்குது மெஃபிஸ்டோஃபெல்ஸ் அப்படின்னு அது ரிப்ளை பண்ணும், தெர் ஆர் 9 ஸ்பியர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து 7 வந்து பிளானட்ரியில் போயிடும், அடுத்து 8 வந்து என்ன சொல்லுவோம், ஃபிர்மனட்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸு. இன்னும் ஒன்று இருக்குது, அது என்னதுன்னா எம்ப்ரியல் ஹெவன்னு சொல்லுவோம். எம்ப்ரியல் ஹெவன் அப்படிங்கிறது ஹோம் ஆஃப் காட் அண்ட் ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான ஒன்று, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஃபாஸ்டஸோட இன்னர் கான்ஃப்ளிக்ட் இஸ் இல்லூஷன். திடீர்னு ஒரு மைண்டில் வந்து ஒரு மாதிரி தோணும், அதாவது ஸ்வாடு வர மாதிரி, பாய்சனு, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டா தான் என்ன அப்படிலாம் வந்து ஃபாஸ்டஸ் தோண ஆரம்பிக்கும். தென் 2 kinds ஆஃப் மோஷன், இது வந்து மெஃபிஸ்டோஃபெல்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதாவது இந்த ஹெவன்லி பாடிஸ் இருக்கு இல்லையா, சன், மூன், பிளான்ஸ் இருக்குது இல்லையா, இவங்கெல்லாம் வந்து 2 kinds ஆஃப் மோஷனில் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோஷன் என்னென்னா ரொட்டேஷன், தன்னைத்தானே சுற்றிக்கிறது. ஸோ ரொட்டேஷனில் வந்து 24 hours எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எர்த்து வந்து சுற்றுது இல்லையா, அதனால் வந்து நைட், இரவு பகல் வருது இல்லை, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணோம். இன்னொரு மோஷன் என்ன அப்படின்னா அரௌண்ட் த எர்த்தை சுற்றி வருது, பூமியை சுற்றி வந்து மற்ற பிளான்ஸ் வருது இல்லையா, ஸோ அந்த மோஷனை பற்றி பேசும். ஸோ 2 kinds ஆஃப் மோஷனை பற்றி மெஃபிஸ்டோஃபெல்ஸ் வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட பேசும். ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அப்போ ஃபாஸ்டஸ் என்ன சொல்லுவார்னா, எனக்குமே அஸ்ட்ரானமி தெரியும், ஸோ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு தான் இதெல்லாம் சொல்லுவார். யார் அரௌண்ட் சுற்றி வர்றதுக்கான டைம் என்னன்னு சொல்லியிருப்பார். சாட்டனுக்கு வந்து 30 years, ஜூபிட்டர் 12 years, மார்ஸ் 4 years, சன், வீனஸ், மெர்க்குரி 1 year, மூன் வந்து 28 daysன்னு சொல்லி ஃபாஸ்டஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் இது எல்லாமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ் வந்து கிரியேஷனை பற்றி கேட்பார். யார்கிட்டனா மெஃபிஸ்டோஃபெல்ஸ் கிட்ட.
சரி இந்த உலகத்தை யார் படைச்சா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது மெஃபிஸ்டோஃபெல்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடும், நான் இதை சொல்ல மாட்டேன், இதை வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்னு மறுத்துரும். தென் ஃபைனலாக வந்து லூசிஃபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபாஸ்டர்ஸ் வந்து மைண்டு மாறுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், 7 டெட்லி சின்ஸை வர வச்சு இவருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெட்லி சின்னாக வந்து அவர் முன்னாடி வர வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து ஒவ்வொரு டெட்லி சின்னும் எங்கேருந்து பிறந்திருப்பாங்க கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வ்ராத் born ஃப்ரம் எ லயன்ஸ் மவுத். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். லயன்ஸ் மவுத்லேருந்து வந்தது யார் அப்படின்னு டெட்லி சின்னை வந்து 4 ஆப்ஷனில் கொடுத்து வைக்கலாம். ஸோ யார் யார் என்னென்ன குவாலிட்டி என்னென்ன கேரக்டரிஸ்டிக், ஸோ இதெல்லாமே நம்ம மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சீன் 7. ஸோ இன்யார்டில் நடக்கும். இது வந்து காமிக்கல் சீன் தான். ராபின் வந்து அவரோட புக்கோட வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ ராபின் வந்து இந்த மேஜிக்கல் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அவரால் வந்து அந்த ஸ்பெல்லை வந்து ஒழுங்காக ரீட் பண்ண தெரியாது, அந்த வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ண தெரியாது. டெமி, ஆர்கன், கார்கன் இந்த வேர்டை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு நிற்பார். ஸோ இட்ஸ் எ காமிக்கல் சீன். ஓகே, ஸோ இதை பேசிகிட்டு இருப்பார். டேவரனில் போய் இருக்கக்கூடிய சீன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் சீன் இல்லை. ஸோ வித்தின் திஸ் ஐ ஃபினிஷ் மை வீடியோ. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.